கொற்ற மலையிலுமே துப்புரவு பணியாளர் போராட்டம் 10வது நாளா தொடர்ந்துகிட்டு இருக்கு. மழைக்காவது உள்ள அனுமதிங்கன்னு காவல்துறை அதிகாரிகள் கேட்டா, நீங்க போராட்டம் பண்றது வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு நாளைக்கு பண்ணுங்க, பெண்களையும் குழந்தைங்களாச்சும் அனுமதிங்க உள்ள வரக்குன்னாலும் முடியாதுன்றாங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் என்ன கேக்குறாங்க? எங்களுக்கு நிரந்தர சம்பளம், நிரந்தர வேலை வாய்ப்பு, வேலை செய்யறதுக்கு நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் தான் கேக்குறாங்க. அதை கூட இந்த திமுக அரசாங்கம் செஞ்சு கொடுக்கலனா இந்த சிங்கார சென்னை இந்த மக்கள் என்ன சிங்கார சென்னையா இருக்குமா இல்ல சீர்கடை சென்னையா மாறிடுமா? அது மட்டும் இல்லாம மெரினா புரட்சி நடந்துச்சு. மெரினா புரட்சியில எல்லா இளைஞர்களும் தன்னிறைச்சியா ஆதரவு தெரிவிச்சாங்க. இங்க 3000க்கும் மேற்பட்ட மக்கள் 10 நாளா போராட்டம் பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு 750 ரூபாய்க்கு மேல லாசாப்பை, இப்ப இருக்கு 7500 ரூபாய்க்கு மேல அவங்க லாசாப்பை ஆயிருக்கு. உங்களால முடிஞ்சது பொருள் உதவியோ நிதி உதவியோ இந்த மக்களுக்கு பண்ணீங்கன்னா அவங்க போராட்டத்தை நீடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். நீங்க ரிப்பன் பில்டிங் பக்கத்துல வந்தீங்கன்னா இந்த மக்கள் போராட்டம் பண்றது நீங்க கண் கூட பாக்கலாம். உங்களால முடிஞ்சது ஒரு 100 ரூபாய் கொடுத்தா கூட ஒரு நிமிடமாச்சு இந்த போராட்டம் நீடிக்கும். மேயர் பிரியா அவங்க பேரை மேக்கப் பிரியான்னு மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். அவங்க சென்னை மாநகராட்சியோட மேயரா பொறுப்பேற்றதுல இருந்து மேக்கப் போடுற தவிர்த்து வேற எந்த வேலையுமே பார்க்க கிடையாது. ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து இப்ப வரைக்கும் சென்னை ரிப்பன் பில்டிங்க்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்கள்னா எலைட் மக்களோட பாஷையில சொல்ல போனா குப்பாள்றவங்க. அவங்க ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து இப்ப வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அவங்க போராட்டம் பண்றாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் படம் நடிக்கல அதுக்காக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இல்ல உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஊழல் பண்ணிட்டாரு அதுல பங்கு வேணும்னு கேட்டு போராட்டம் பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்க உரிமை கேட்டு போராட்டம் பண்றாங்க. என்ன உரிமை கேட்கறாங்கன்னா, 24,000 சம்பளம் இந்த இடத்துல இப்ப 16,000 சம்பளமா குறைச்சிருக்காங்க. 16,000 சம்பளத்தை வச்சிருக்கிட்டு இன்னைக்கு சென்னையில ஒரு குடும்பத்தை ஓட்ட முடியுமா? அதனால எங்களுக்கு ஊதிய உயர்வு வேணும்னு கேக்குறாங்க அந்த தூய்மை பணியாளர்கள். அதுக்கு இந்த திமுக அரசாங்கம் செவி சாய்க்க கிடையாது. அடுத்து என்ன கேக்குறாங்கன்னா, எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும், அதாவது எங்களுக்கு பர்மனன்ட் ஒர்க்கரை எங்களை கொண்டு வாங்க, அப்பதான் எங்களுக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்லயும் நாங்க இருக்க முடியும். ஏன்னா இப்ப எப்ப வேலை போகும்னு தெரியாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தா அந்த மக்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? அதனால எங்களுக்கு பர்மனன்ட் ஸ்டாஃப் எங்களுக்கு கொண்டு வாங்கன்னு அந்த மக்கள் கேக்குறாங்க. இது நியாயமான கோரிக்கை தானே. அடுத்து முக்கியமான ஒரு கோரிக்கை தான் எல்லா மனுஷங்களும் காதை கொடுத்து கேட்க வேண்டிய ஒரு கோரிக்கை. சென்னை மாநகராட்சி சிங்கார சென்னையா இருப்பதற்கு காரணம் அந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க ரோடா போயிட்டு குப்பை அள்ளுறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. என்ன எக்யூப்மெண்ட்ஸ் கேட்க போறாங்க? முறம் கொடுங்க, ப்ராப்பரான கிளவுஸ் கொடுங்க, தொடப்பம் கொடுங்க, இதெல்லாம் ப்ராப்பரா கொடுங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லாம நாங்க அட்டையெல்லாம் வச்சுதான் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் கொடுங்கன்னு நியாயமான கோரிக்கையை அது கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த தூய்மை பணியாளர்கள். இப்ப வரைக்கும் இந்த திமுக அரசாங்கம் செவி சாய்க்க கிடையாது. ஆனா மேயர் பிரியா என்ன தெரியுமா சொல்றாங்க? நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த மக்களோட அந்த மக்களோட போயிட்டு டீ எல்லாம் சாப்பிட்டு வராரு, வடை சாப்பிட்டு வராருன்றாங்க. அந்த மக்கள் என்ன தீண்டத்தகாத மக்களா? அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களோட போய் டீ காபி சாப்பிடறதா பெரிய விஷயம்னு இந்த மேயர் பிரியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த துறையோட அமைச்சர் கே.என். நேரு இப்ப வரைக்கும் இந்த விஷயத்துல தலையிட கிடையாது. சின்ன தத்தி உதயநிதியும் இதுல தலையிட கிடையாது. ஆனா சேகர் பாபு உள்ள தலையிட்டு இருக்காரு. ஏன்னா யாரோட அமைச்சரவைன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. அந்த தூய்மை பணியாளர்களுக்காக இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ண போகுது? கூட்டணி கட்சிகள் ஏன் வாய முடிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு இப்ப வரைக்கும் ஒண்ணுமே புரியலைங்க.